இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படை வீட்டம்மன் படத்துடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2002 நவம்பர் 4 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் புகழ்மணி அண்ட் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார். இந்த படத்தில் மீனா மேம், தேவயானி மேம், ராம்கிஷர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மனுடைய தேர் ஊர்வலம் ஒன்று நடக்குது. அதில் அம்மனுடைய சிலை வந்து காணாமல் போகுது. அதே சமயத்தில் சாமுண்டி அப்படின்ற ஒருத்தவங்களும் இறந்து போகிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. யார்? தேவயானி மேம் தான் சாமுண்டி. அவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரி மாதிரி இருந்தவங்க. அந்த கோயிலோட வேலைகள் எல்லாமே பார்க்குறதா இருக்கட்டும், அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறது எல்லாமே. எப்போவுமே அம்மன் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு தான் கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இது எதனால அப்படின்றத நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க. இந்த சாமுண்டி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பூசாரி அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லையா, அதே ஊரில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரவங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது. அந்த ஃபேமிலி எப்படின்னா ஒரு மாதிரி மண்டக்கணம் பிடிச்சவங்க. அந்த ஊரில் உள்ள எல்லாரையுமே யாரையுமே வந்து மதிக்கிறது இல்லை, நிறைய பணம் இருக்கணும் மாட்டேன், அந்த மாதிரி உள்ளவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படைவீட்டம்மன் கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதையல் ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு நாகம் ஒன்று பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த புதையல் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சாமுண்டி பெண் தானே அந்த கோயிலை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே பார்க்குறா. அப்போ இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த கோயிலில் உள்ள எதையுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தேவயானி மேம் வந்துட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைனாலும், ஆனாலும் அவரை பிடிச்சிருக்கிறதுனால ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு பணக்கார ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரத்னா அப்படின்ற பேரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்படின்னா கொஞ்சம் மாதிரி வில்லத்தனம் உள்ளவங்க தானே. அப்போது இந்த பொண்ணை வந்துட்டு சாவடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புதையலும் கிடச்சிரும், நம்ம பொண்ணுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. எடுத்து இந்த பொண்ணை கொலை பண்ண போடுறாங்க. இதில் என்னன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா, அம்மனை வந்துட்டு நீ என் வீட்லேயே தங்கிக்கிறியா, அப்போ தானே இந்த ஊரெல்லாம் நல்லாயிருக்கும், நீ எங்கேயும் போகக்கூடாது, வெளியூர்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த வீட்டிலேருந்து நீ வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் ஒன்று வாங்கிடுறாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு ஏற்பட போகிற அந்த பிரச்சனையிலேருந்து இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. புலி வந்து வறண்டி சாவடிச்சதா சும்மா ஒரு பொய்யை ஒன்று சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. என்கிட்டயுமே நியாயம் வந்து கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அம்மனே வர்றாங்க நேரில் வந்துட்டு, சாமுண்டி உருவத்தில் வந்துட்டு இவங்களை யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தராக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாமுண்டியோட ஆவி என்ன பண்ணுதுன்னா, அம்மன் கிட்ட கேட்குது, எனக்கு வந்துட்டு ஏன் கூட வந்துட்டு அவர் வந்து வாழணும், அது சங்கர் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ராம்கி அவர் வந்து என் கூட தான் வாழணும், அதுக்கு நீ சேர்த்து வைக்கிறியா, நான் இறந்துட்டேன் ஆனாலும் அவர் கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரத்னா கல்யாணம் பண்ணாங்க இல்லையா ராம்கியை, அவங்க வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டுடைய உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்டே வேண்டிக்கிறாங்க. அதனால இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய கணவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறாங்க. சாமுண்டி அவர்களோட ஆவியும் வந்துட்டு அதோட நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆன்மாவும் வந்துட்டு நல்லபடியாக முக்தி அடைச்சு போகிற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க.